என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக காத்துக் கொண்டிருந்தாயோ அது உன்னுடைய வீடு தேடி வரப்போகின்றது. நீ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய உறவுகள் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் மீண்டு வரப் போகின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய கர்ம பலன்கள் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றிவிட்டேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக உயரப் போகின்றாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். உன்னுடைய அப்பா நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன். உனக்கான வழியை நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அருகிலேயே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றாய். பொறுமையோடு இரு என் செல்லமே. அனைத்தும் நல்லபடியாக மாறப்போகின்றது. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய நிழலாக என்றுமே நான் பின்தொடர்வேன். நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு தெரியாத ஒருவர் எனக்கு நல்லது நடக்காதா என்று ஏங்கி காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். காலங்கள் கடந்தாலும் உனக்கானதை உன்னுடைய அப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். காலச்சக்கரம் அதற்கான பதிலை உனக்கு தரும். நான் என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன். என் செல்ல பிள்ளையே, என்றும் உன்னுடைய கடமைகளை நீ திறம்பட செய்து வா. உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்குள் நான் ஒவ்வொரு நொடியும் இருக்கும் போது நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கின்றாய்? பயப்படாதே என் செல்லமே. உனக்கு பாதுகாப்பாக என்றுமே நான் உன்னுடனே இருப்பேன். உன்னை பாதுகாப்பதை விட எனக்கு வேறென்ன வேலை? நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நீ விரும்பியது கூடிய விரைவில் உன்னுடைய கைகளில் இருக்கும். தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம். உன்னுடனே உன்னுடைய அருகில் இருப்பவர்களுக்கு அது தவறாக புரியலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வார்கள். உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். நீயாக இரு. பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னை நீ தொலைத்து விடாதே என் தங்கமே. கலங்காதே என் செல்லமே. உன்னை படைத்த நான் நிச்சயமாக உனக்கு துணை நிற்பேன். என் செல்லமே, உனக்காக நான் என்னுடைய ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் வந்து உன்னுடைய குறைகளை கூறு. அதனை நான் தீர்த்து வைக்கின்றேன். என் செல்லமே, வாய்ப்புகள் கை நழுவி செல்கின்றது என்பதை நினைத்து வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு போராடு. மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெளியில் தேடாதே. அதனை நான் உனக்குள்ளேயே தான் வைத்திருக்கின்றேன். யாரை நம்பியும் யாரும் பிறக்கவில்லை என் செல்லமே. இதனை நீ நன்றாக புரிந்து கொள். உன்னுடன் நான் இருக்கும்போது யாருக்காகவும் நீ ஏங்கி நிற்காதே. உனக்காக நான் இருக்கின்றேன். நீ நினைப்பதை நான் முடித்து வைப்பேன். அளவுக்கு அதிகமான அன்பை உனக்கு பிடித்தவர்களிடத்தில் நீ கொடுத்துவிட்டு அவர்களுடைய கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் ஆளாகி நிற்கின்றாய். குழந்தையே, உன்னை பிடிக்காதவரிடத்தில் நீ எதற்காக உன்னுடைய அன்பை செலுத்தி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்று உன்னையே நீ எவ்வளவு மாற்றிக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு நீ அன்பை செலுத்தினாலும் உன்னிடத்தில் ஏதேனும் குறை காரணங்களை கூறி உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கிறார்கள். உன்னை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நினைத்து பரிதவித்து நிற்கின்றாய். நீ அழும்போது அதனை பார்த்து யாரிடத்தில் அவர்களுக்கு கண்ணீர் வருகின்றதோ அதுதான் உண்மையான அன்பு. அந்த உறவை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே.
ஆனால் புரிந்து கொள், பெயரளவிலும் சில பேர் உனக்கு முன்னால் அழுது கொண்டும் உனக்கு பின்னால் அதனையே நினைத்து சிரித்துக் கொண்டும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட உறவை நீ நம்பாதே. அதை அவ்வப்போது அவர்களுடைய முகத்தை நான் உனக்கு திரையிட்டு காண்பிப்பேன். நீயும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, உன்னுடைய கண்ணீர் தான் உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது. அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை தகுதியற்றவர்களை நினைத்து வீணாக்கி கொண்டிருக்காதே. என் செல்லமே, தாமரை இலையில் படும் தண்ணீரை போல் அதிகம் நனையாமல் உறவுகளை கையாள தெரிந்து கொள். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையே வரமாக மாறிவிடும். வாழ்க்கையில் யாரிடத்திலும் எதனையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டாலே போதும், வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும். அதன் பிறகு உனக்கு ஏமாற்றமும் இருக்காது, வேதனைகளும் இருக்காது. குழந்தையே, உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உனக்காக என்றுமே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா? என்னோடு உன்னுடைய பல விஷயங்களை மனம் விட்டு பரிமாறிக்கொண்டாய் அல்லவா? நீ என்னோடு பேசும் பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். நீ பேசும்போது பிரச்சனை என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய். பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா? யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், அது குணமாக வருடக்கணக்கில் ஆகும் என்று மருத்துவர் சொன்னார்கள் என்றால் அதுதான் பிரச்சனை. யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை. ஆண்டாண்டு காலம் முயற்சித்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும், அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற அளவுக்கு வருவதுதான் பிரச்சனை. இது போன்ற பிரச்சனை மனிதனுக்கு ஓரிரு முறை வரலாம், வராமலும் இருக்கலாம். மற்றபடி நீ பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் பிரச்சனை அல்ல, அது அனைத்தும் அசௌகரியங்கள். இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்வில் நிறைய வரும். அந்தந்த சமயங்களில் அவை பெரிதாகத்தான் தோன்றும். ஆனால் மணிக்கணக்கிலோ நாள் கணக்கிலோ மாதக்கணக்கிலோ சமாளிக்க கூடியவை. பின்னாளில் அதை பற்றி யோசித்து பார்த்தால் அது அற்ப விஷயங்களாகவே தோன்றும். இப்போது ஆத்திரப்படும் உனக்கே 6 மாதங்கள் கழித்து இதே விஷயத்தை நினைத்து பார்த்தால் இதுவே அற்ப விஷயமாக கூட தென்படலாம். நான் சொல்வதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும். இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இனி உன் வாழ்வில் சிக்கல்கள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லையா, அப்போதைய அசௌகரியமா என்று நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்வில் நீ அதிகமான அசௌகரியங்களைத்தான் சந்திக்கின்றாய். அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை என்றும் புரிந்து கொள். காலம் காலமாக தொடரும் விஷயங்கள் தான் இங்கே பிரச்சனை என்று அர்த்தம். அவ்வாறான மிகப்பெரிய பிரச்சனை உன் வாழ்வில் இல்லை என் கண்மணி. இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல. இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும். என்றேனும் ஒரு நாள் அவை அனைத்தும் இல்லாமல் மறக்கப்பட்டுவிடும். உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட பிறகு உனக்கு நடந்ததை நினைத்து நீ சிரிப்பாய். இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்று உன்னை நீயே கடிந்து கொள்வாய். இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியே வா. உன் அப்பாவின் பிள்ளைகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது. இன்று முதல், இந்த கணம் முதல்